சீரியல் பண்ணும்போது கரெக்டாக 9th முடிக்கிறேன், எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது. நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு. ஐ திங்க் மாங்கல்யம். கங்காம்னா சரஸ்வதி ஒரு 4 வருஷம் போச்சு. ஸோ லிட்ரலி ஐ க்ரூ அப் இன் ஷூட்டிங் ஸ்பாட். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் அதர் சீரியல்ஸ் தேன் ஐ லைக். கணவருக்காக வந்து வாஸ் மை ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல். ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் அந்த கணவருக்காக. அப்ப இருந்த சூர்யா சாருக்கும் இப்ப இருக்க ஆக்டர் சூர்யாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ எந்த ஸ்டார் கூட வந்து ஆக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? விஜய் சேதுபதி. ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூட போக முடியாதுன்னா ஆல் 29 days of the month I used to do shooting. இப்போ ரீசெண்டா இருக்கிற ஆக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ்? சிம்ரன். உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பண்ண ஒரு ஃபன்னான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஹலோ ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா the most inspiring women சிமர் மேம் தான். ஹலோ மேம். ஹலோ. how are you மேம்? I'm good, thank you. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட ஆக்டிங் கரியர் பத்தி தான். எப்படி நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அந்த சீரியலுக்குள்ள வந்தீங்க? ஸோ சீரியல் எப்படி ஆச்சுன்னா, என்னோட ஃபேமிலி பெரியப்பா கேமராமேனாக இருந்திருக்காரு. சித்தப்பா வந்து பாஷா படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பெசன் நகரில் கால்ட் கோசி. ஸோ அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. நிறைய ஷூட்டிங்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ சித்தப்பா வாஸ் வெரி ஃபெமிலியர் இன் சென்னை. நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் அங்கே நடந்தப்போ என்ன ஒருத்தவங்களை பார்த்து ஷூட்டிங்க்கு ஆஃபர் பண்ணாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து எனக்கு கங்காம்னா சரஸ்வதி சீரியலில் கிடச்சிது. ஓகே மேம். அந்த சீரியல் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏஜ் மேம்? சீரியல் பண்ணும்போது கரெக்டாக 9th முடிக்கிறேன், எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்மால் அண்ட் அப்போ தமிழும் தெரியாது. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் எனக்கு 14 pages டைலாக் கொடுத்தாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ மேனேஜ். எப்படி டேக்கிள் பண்ணீங்க மேம்? அந்த எனக்கே தெரியாது அது எப்படி ஆச்சுன்னு. அந்த கேமரா என்ன, போஸ் என்ன, ஆங்கிள் என்ன, லைட் என்ன, ஃப்ரேம் என்ன, ஒன்றுமே தெரியாது. தமிழே தெரியாது. அது இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். ஐ திங்க் அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். அதை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை டிஸ்கவரிங் டே அபவுட் மை செல்ஃப். அந்த குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஓகே. பட் என்னாலையும் வந்து ஆக்டிங் பண்ண முடியும், தமிழ் பேச முடியும். சக்ஸஸ்ஃபுல்லி டிட் so many serials in so many years. So it's all because of prompting. ஓகே. நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணீங்க. நான் ஃபியூ சீரியல்ஸோட நேம் சொல்றேன். அதுக்குள்ள எப்படி வந்தீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி. ஆமாம். கங்காம்னா சரஸ்வதி ஒரு 4 வருஷம் போச்சு. ஸோ லிட்ரலி ஐ க்ரூ அப் இன் ஷூட்டிங் ஸ்பாட். அந்த யூனிட் டீமோட தான் சின்ன வயசுலேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும். இட் டுக் அபவுட் 4.5 years. இட் வாஸ் அ ரெக்கார்ட் பிரேக். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்க்ரீன் ஒரு டிவி சீரியல் வந்து அத்தனை வருஷம் ஒரு 1000 episode கிராஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீரியல் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சீரியல்ஸ். ஸோ அதுலேயே ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் எடுத்துக்கல. பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் அண்ட் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் த ஹோல் மீடியா. எதுவுமே தெரியாது அப்போ. பட் ஐ வாண்டட் மை கம்ஃபர்ட். ஸோ ஐ வாண்டட் டு டூ ஒன்லி தட் பர்டிகுலர் சீரியல். அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது லிட்ரலி வென் ஐ டிட் மை காலேஜ் அப்போ யோசிக்கும் போது திஸ் இஸ் இட். இதில் என்னோட கம்ஃபர்ட் இருக்கு. இப்போது புதுசாக நான் வேற ஒரு ஃபீல்டை போய் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யோசனையும் வரல. ஐ தாட் ஐ வாஸ் born டு டூ திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் கண்டினியூ டூயிங் சீரியல்ஸ். செகண்ட் சீரியல் வந்து மாங்கல்யம். So Mangalyam was a beautiful role, women subject, women oriented serial. அதுவும் ஒரு 3 years அந்த மாதிரி போச்சு. Again it was like a very family girl type of subject. ரொம்ப காமா நிதானமா டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட் காலையில போனா நைட் வரைக்கும் அதே கேரக்டர்ல இன்வால்வ் ஆகி. That was my most favorite serial actually. Mangalyam. Okay. The next serial வந்து அகல்யா. அகல்யா நிறைய பேர் அதில் இருந்தாங்க. மஞ்சரி வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் லீட் ஆஃப் தட் சீரியல் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். த டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி,
fun and nice. Adala I'm in touch with Preeti and Urvamba Lakshmi. Avungalum adla Okay. irundanga. So I'm touch with both of them. They are still continuing doing serials. நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அலைகள். அலைகள் too many characters. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண ரோல்ஸ்ல வந்து கொஞ்சம் டைல்யூட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது ரொம்ப லாங் டர்மா போல. I enjoyed working other serials than அலைகள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கணவருக்காக. ஓ! கணவருக்காக வந்து வாஸ் மை ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல். ஆனா எல்லாருக்கும் புடிச்ச கேரக்டர் அந்த கணவருக்காக நான் பண்ண ரோல் தான். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஆனா மக்கள் அத ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. பிடிக்கல, நெகட்டிவ் ரோல்னால பிடிக்கல. நெகட்டிவ் ரோல்னால பிடிக்கல. பட் ஐ என்ஜாய்ட். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கேரக்டர், ஒரு ரோல். ஆக்டிங் தானே, எல்லாம் பண்ணணும். ஓகே மேம். நீங்க சொன்னீங்க சித்தப்பாலாம் வந்து சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. நான் நீங்க கொடுத்த ப்ரீவியஸ் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். எனக்கு சித்தப்பா ரொம்ப பிடிக்கும்னு. சித்தப்பா பத்தி ஷேர் பண்றீங்களா? சித்தப்பா வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த ஃபேமிலி. ஆனா நான் ரொம்ப அப்போ குவைட்டா இருப்பேன். ரொம்ப பேச மாட்டேன். சித்தப்பா இஸ் நோ மோர் நவ். இறந்து போயிட்டாரு. தட் வாஸ் அ வெரி பிக் லாஸ் இன் த ஃபேமிலி. ஏன்னா எனக்கு என் அப்பாவோட சித்தப்பா ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் யா, என்ன பண்றது? காட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான். ஐ மிஸ் மை சித்தப்பா லாட். எல்லாருமே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபீல்ட்லேருந்து சடனாக வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இப்போ இருக்கவங்கள கூட கேட்டால் வந்து இந்த இந்த ஃபீல்டில் நான் சக்ஸஸாக இருக்கேன், நான் கண்டிப்பாக வேறு ஃபீல்ட் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போவே நீங்கள் அந்த ஆக்டிங் ஃபீல்டில் வந்து அவ்வளோ சக்ஸஸாக இருந்து சடனாக வந்துட்டு ஃபேமிலி, மேரேஜ், பிஸ்னஸ்ன்னு சேஞ்ச் ஆனீங்க. அந்த சேஞ்ச் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்தப்போ எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அதுலேயே இருந்து அதோட வேல்யூ எனக்கு ஆக்சுவலா தெரியல. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி போர் ஆன மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஸ்கூல் போல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்ல, ஒரு லைஃப் இல்ல, பார்ட்டி போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட போக முடியாது, ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கூட போக முடியாதுன்னா ஆல் 29 days ஆஃப் த மந்த் ஐ யூஸ் டு டூ ஷூட்டிங். ஸோ அப்போ வந்து ஃபீல் பண்ணேன், நம்ம வெளியில வேர்ல்டு பார்க்கணும். ஒரு ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். ஏன்னா இதுல காலைல ஏஞ்சி நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறோம், அதே பீப்புள் பார்க்குறோம். வெளியில வேர்ல்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் டு பி மேரிட். ஐ வாண்டட் டு பி ஹவுஸ் ஒய்ஃப். ஐ வாண்டட் டு மேக் சில்ட்ரன்ஸ். ஸோ ஐ டென்ட் வாண்டட் டு ஹாவ் லைக் அ கரியர். இண்டிபெண்டா இருக்கணும்னு வேண்டான்னு நினச்சேன். போதும், நம்ம பண்ணது இது வரைக்கும், சம்பாதிச்சது, அச்சீவ் பண்ணது இது போதும்னு நான் அப்போ நினச்சி கல்யாணம் பண்ணோம் தான் வாஸ் மை ஒன்லி தாட். And luckily I found my husband and we got married. I was 25 when I got married. And I think it was the right time. ஓகே. ஹாப்பி லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் கண்டிப்பா தேவை. உங்க ஹஸ்பண்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? எவ்வளவு சப்போர்ட்டிவ் அப்படின்னு? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹஸ்பண்ட் பார்த்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆக்டிங்லலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஆக்டிங் அப்படின்னு சொன்னேன். ஹீ வாஸ் வெரி ஹாப்பி. I don't know, men are different. Some people think that நம்ம கரியர் கண்டினியூ பண்ணணும், இண்டிபெண்டா இருக்கணும். பட் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் வர் இன் த சேம் செட் ஆஃப் மைண்ட். அவருக்கும் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்குமே மாறல, போய் பண்ணு அப்படின்னும் சொல்லலை. எனக்கும் என்னைக்குமே அந்த தாட் இது வரைக்கும் வரல, நம்ம திருப்பி ஆக்டிங் ஃபீல்டில் போகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு, இண்டிபெண்டா இருக்கணும் என்னைக்குமே இது வரைக்கும் நான் நினைக்கல. எஸ், இன்னைக்கு வந்து நான் ஸ்லே பண்றேன். இட்ஸ் அ ஃபேஷன் புட்டிக் ஸ்டுடியோ, கஸ்டமைசேஷன். எப்பவுமே எனக்கு ஃபேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எஸ்பெஷலி கணவருக்காக பண்ணும்போது அதுல ஃபுல்லா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அப்போ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் தேடும் போது எனக்கு ஆக்சுவலா எதுவுமே கிடைக்கல. என்னோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை என் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியோ எனக்கு சூட்டபிள், லைக் என்னோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு
எதுவுமே மார்க்கெட்ல கிடைக்கல. அப்போ நெறைய நான் வந்து தைக்க ஆரம்பிச்சேன். ஏதோ கிடைச்ச ஃபேப்ரிக்லோ குடுத்து டெய்லர் கிட்ட இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் என் மேலயே நான் பண்ணி இதுல ஜாஸ்திக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா வர வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா people used to give me appreciation. They used to tell me I'm looking nice. இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. எங்க வாங்குன? எங்க பண்ண? அப்படின்னு எனக்கும் பண்ணி தரியான்னு சொல்லும்போது, I always had that dream. நம்ம என்னைக்காவது நம்ம ஒரு சின்னதா ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்காக டெய்லி வேர்க்காகவோ, இல்ல எங்கேயா ஃபங்ஷனுக்கு போடுறதுக்காகவோ, we need outfits இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயி லாக்டவுன் டைம்ல there was a wedding in the family. வீட்ல எனக்காக, டாக்டருக்காக, என்னோட ஹஸ்பண்ட்காக பண்றதுக்கு அப்படிதான் பிளான் போட்டுச்சு. இந்த டெய்லர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு மெஷின் மட்டும் வாங்கி, என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல ஒரு குட்டியா ஒரு யூனிட் வச்சு நம்மளுக்காக தைக்கலாம். அது ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்து, அவங்களும் குடுத்து, அப்படிதான் இது டெவலப் ஆயி இப்போ ஒரு பெரிய லெவல்ல போயிட்டுருக்கு. பட் இது நான் பிசினஸ் தான் நான் யோசிச்சு பண்ணல. ஒரு பேஷன் எனக்காக ஒரு பண்ண விஷயம் வந்து இப்போ நான் எல்லாருக்காகவும் பண்ணிட்டு மேம் நீங்க சொன்னீங்க இப்போ இந்த ஆக்டிங் கெரியர்ல வந்து அந்த கிளாத்ஸ் தேடும்போது தான் எனக்கு இந்த ஃபேஷன் மேல இன்ட்ரெஸ்ட் அப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சீரியல்குள்ள வந்துட்டீங்க. சப்போஸ் நீங்க சீரியல்ல இல்லாம இருந்திருந்தீங்கன்னா என்ன கெரியர் சூஸ் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா ஃபேஷன். சம்திங் டு டூ வித் ஃபேஷன் ஐ வுட் ஹவ் ஷூர்லி டேக்கன் அப். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சூர்யா சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க ஸ்ரீ மூவில. அப்ப இருந்த சூர்யா சாருக்கும் இப்ப இருக்க ஆக்டர் சூர்யாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து அவரோட பர்சனாலிட்டி லுக்கோ சரி அண்ட் த ஃபேம் வாட் எவர் மூவிஸ் தட் ஹி ஹட் டன் பிஃபோர் அண்ட் டு நவ் தேர்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் ஹிம். பட் ஆஸ் அ பர்சன் ஹி இஸ் ஆல்வேஸ் த சேம். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன். அவர் தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. நான் எனக்கும் அவருக்கும் ஒரு 1.5 டே தான் ஷூட்டிங்கே இருந்தது. ரொம்ப ஜாஸ்திக்கு இல்லை. சம் மாண்டேஜஸ் ஷார்ட்ஸ் ஒரு சாங்காகவும் அந்த சீன்ஸ் 2 சீன்ஸ் இருந்தது, அவ்வளோதான். ஓகே மேம். உங்க ஆக்டிங் ஜர்னி இப்போ கண்டினியூ ஆயிருந்தா இப்போ எந்த ஸ்டார் கூட வந்து ஆக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? ஆக்சுவலா எனக்குமே ஆக்டிங்குள்ள மாட்டேன் தான் மைண்ட்ல இருக்கு. பட் ஐ லைக் விஜய் சேதுபதி. ஓகே. எதனால விஜய் சேதுபதி சார்? The way he gives that look, no, it's very natural I feel. And ரொம்ப ரொம்ப கஷ்டலாம் பட்டு அப்படியே நடிக்கலாம் மாட்டாரு. It's I think very natural. His delivery of dialogues, that accent, the way he gives his body language, everything overall is superb, fantastic. I really enjoy watching him. Not only me, my husband also likes Vijay Sethupathi. ஓகே மேம். உங்க கோஸ்டார் கூட நிறைய கோஸ்டார் நடிச்சிருப்பாங்க. உங்க கூட யார் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க நடிச்சிருக்கீங்க? Yes, good question. Gayatri. After many years of acting, when I did Kalyani in Telugu for Balaji Telefilms, அப்போ காயத்ரியோட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனேன். அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். லைக் ஐ லுக் ஃபார்வர்ட். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட் போறோம், காயத்ரி மீட் பண்றோம், இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். ஷூட்டிங் மட்டும் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டைம் எப்பவுமே நாங்க கலாட்டா பண்ணிட்டு இருப்போம், ஜாலியா இருப்போம். இட் யூஸ் டு பி சூப்பர் ஃபன். அண்ட் இது வரைக்கும் we are friends in so many years. So I think my whole acting career, Gayatri was my most favorite. அப்புறம் அந்த சீரியல்லே we had one more co-star who was my husband character. So கல்யாணி வந்து 2 wife ஒரு husband. So நாங்க 3 பேர் ஒரு டீம். Sanjay, he, me and Gayatri were very very close friends. அடுத்த ஒரு சீரியல்ல பண்ணும்போது வருண், who's another good friend. So நாங்கெல்லாம் ஒரு டீம் அந்த மாதிரி ஆயிட்டு இன்னி வரைக்கும் we are very very good friends. மேம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பண்ண ஒரு ஃபன்னான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, ஜஸ்ட் சும்மா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருப்போம் டைரக்டர். நான் பேசுற டைலாக்ஸ், ஏன்னா என்னோட ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஸோ என்னை போட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி ப்ராம்ப்டிங் எடுக்கிறல்ல, ஸோ நான் பண்ற எல்லா தப்பான வேர்ட்ஸ் எல்லாமே அதை வச்சு என்னை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஓகே. நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு? ரொம்ப இந்த ரோல் வந்து ஓ இதுதான் நமக்கான ரோல்னு நீங்க நினைச்சு பண்ணிருப்பீங்களே? ஐ திங்க் மாங்கல்யம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா நைஸ் அண்ட் ஹோம்லி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. த ஹோல் ஜர்னி ஆஃப் மாங்கல்யம் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்.
ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அப்ப இருக்க சீரியல் பேட்டர்னும், இப்ப ரீசென்ட்டா இருக்க சீரியல் பேட்டர்னும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஃபேக்ட் சொல்லப்போனா, நான் என்னோட சீரியலே அப்போ உட்காந்து பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, டைம் கிடைக்கல. ஏன்னா ஓகேங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்போம். ஸோ வெரி ரேர் ஆஃப் த சான்ஸ் ஐ யூஸ் டு ஏபிள் டு வாட்ச் மை ஓன் சீரியல். இப்பவும் எனக்கு சீரியல் பார்க்குற பழக்கம். ஓகேங்க. ஆக்சுவலா அப்போவே என்னோட கோ-ஸ்டார்ஸ் என்னோட சீரியல்ல யாரெல்லாம் காம்பினேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் தான் எனக்கு அப்போ தெரியும். மத்த சேனல்ஸ்லயோ இல்ல என்னோட சேனல்லயே முன்னாடி பின்னாடி வர எந்த சீரியல், எந்த ஆக்டர், எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அப்போ வந்து சோஷியல் மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. இப்ப சோஷியல் மீடியா வந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஒருத்தவங்க வந்து ஆக்டிங் கேரியருக்கு வராங்கனாலே டக்குன்னு அவங்க ஃபேமஸ் ஆயிடுறாங்க. சப்போஸ் அப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இருந்து நீங்க ஃபேமஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பா ஐ திங்க் கன்டின்யூ பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் நோ. பட் யா, I think it would have been nice. I would have continued acting maybe. I don't know. ஓகே. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆசை இருக்கா? இந்த மாரி ரோல் பண்ணியிருக்கலாமே நம்ப, பண்ணாம விட்டுட்டோமே நம்ப ஆக்டிங்ல இருந்தப்ப. அந்த ஆங்கிள்லயே என்னைக்குமே நான் எதுவும் அந்த மாதிரி Okay. யோசிக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல நிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டோட்டலி பிளாங்க். எதுவுமே தெரியாது. லைக் சுத்தமா ஐடியாவே இல்ல. சீரியல் பார்த்தது கூட கிடையாது. அ ரொம்ப தமிழ் பேசுனதும் கிடையாது. ஏன்னா இமேஜின் அப்போ எனக்கு வயசு என்ன 9த்ல படிச்சுட்டு இருக்கும்போது, ஐ வுட் ஹவ் பீன் 15 மேபி. ஸோ சுத்தமா ஒரு ஐடியாவே கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, எப்படி நிக்கணும், இதுதான் ஃப்ரேம், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் லைட்டு, இதுதான் ஆர்டிஸ்ட், இப்படிதான் நடக்கணும், உள்ள என்ட்ரி ஆகணும், எதுவுமே தெரியாது. என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே கொட்டிட்டேன். ஓகே. எனக்கு அந்த ப்ராம்ப்டிங்கோட நாலேஜே தெரியாது. அவங்க தான் சொன்னாங்க, "நான் இந்த மாரி சொல்ல சொல்ல நீங்க சொல்லிடுவீங்களா?" அப்படின்னு. நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல அப்படியே ப்ள 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 ஐ ஜஸ்ட் டிட். அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி 2, 3 ரிஹர்சல்ஸ், அது என்ன அர்த்தம், டயலாக் என்ன, கான்செப்ட் என்ன, சீன் என்ன, மூட் என்னன்னு கத்துக்கிட்டு, அத அப்சர்வ் பண்ணிட்டு, அத அப்படியே ட்ரை பண்ணேன். அது அப்படியே நல்லா அமைஞ்சிச்சு. இப்ப ரீசென்ட்டா இருக்கிற ஆக்ட்ரஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரு? I like actress Simran. சிம்ரன். Simran. So she's also a very good friend of mine. ஓகே. அவங்க ஏதாச்சும் கொஞ்ச ஒரு அவங்க கூட இருந்த மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஸோ மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பேர் என் பேர் ஆல்மோஸ்ட் சேம். சிமர் அண்ட் அவங்க பேர் சிம்ரன். சிம்ரன். நான் வந்து சர்தார்னி பஞ்சாபி. அவங்க வந்து பஞ்சாபி. ஸோ அவங்க I think it was destined to meet her through a common circle, friends we met, and she liked me, and of course she's an actress, and I was very excited to know her and see her and become her friend, and she was very warm and friendly. We ஓகே. exchanged numbers, and maybe I think she had got attracted with my name and the way I look, and I was always her fan. நான் அப்போ சீரியல்ஸ் பண்ணும்போது அவங்க பெரிய ஹீரோயினா இருந்திருக்காங்க. அவங்களோட ஷூட்டிங் நடக்கும்போது, என்னோட ஷூட்டிங் ஒரே லொகேஷன்ல, எந்த Okay. லொகேஷன் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அவங்க படம் ஷூட்டிங் அப்போ போயிட்டுருக்கும்போது, ஐ டிட் நாட் மீட் ஹர், பட் ஐ ஹர்ட் இந்த மாரி ஆக்ட்ரஸ் சிம்ரனோட ஷூட்டிங் வந்து அங்க அந்த ஸ்டுடியோல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ட்ரீம் டு மீட் ஹர் அண்ட் see her in person. And ஓகே. then after marriage, I met her and we are friends. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ். இப்ப அப்கமிங் ஜெனரேஷன் வந்து ஆக்டிங்ல நெறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ்? I think everybody is doing very, very good for themselves. So, all the best to the new upcoming heroines and actors, models. எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப வந்து அழகா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க் யூ சோ மச். Thank you so much.